தெய்வீக சிலைகளில் கண் திறப்பு ரகசியம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பொதுவாகவே ஒரு சிலையை வடிவமைத்த பிறகு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நல்லது நடக்குது அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதனால் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்காக உருவாக்கப்படும் ஒரு தெய்வ சிலையோ இல்லை கல்லோ இல்லை பஞ்சலோகமோ இல்லை மரமோ அது ஒரு சாதாரண கலைப்பொருள் அல்ல. அது ஒரு உயிர் பெறப் போகும் தெய்வ வடிவு. அதனால்தான் சிற்பியின் ஒளியால் உருவான உடனேயே அந்த சிலையை கோவிலின் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. 48 நாட்கள் பார்த்திங்கன்னா சிலையை தண்ணீரில் வைப்பாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிலையில் உள்ளே ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் சரி, வெளியே ஏதாவது அந்த சின்னதாக ஒரு கிராக் இருந்தாலும் சரி, அது தண்ணியில் வைக்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். அந்த இடம் பாசியே படியாது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த சிலை டேமேஜ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இதையே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று தண்ணியில் வைப்பாங்க, இன்னொன்று தானியத்தில் வைப்பாங்க, மூன்றாவதாக பார்த்திங்கன்னா துணியில் பாதுகாத்து துணியில் சுற்றி வைப்பாங்க. நம்ம நிறைய கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா சாமியை துணியால் கவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சிலையில் ஏதாச்சும் ஒரு கிராக் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதில் வைக்கும்போது வெப்பம் வெளிப்படும். அதனால் அப்போ கிராக் ஏதாவது இருந்தால் வெளியே தெரிஞ்சிடும். இந்த சிலைகள்லாம் தோஷமுள்ள சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகத்தில் குறிப்பிடுறதுனால இந்த மாதிரி சிலைகள் எந்த கோவில்லையுமே வைக்கிறதில்ல. தோஷம் இல்லாத சிலைகளை தான் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. ராஜாக்கள் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதே சிலைகளை தங்கத்தில் நார்மல் சிலையை தங்கத்தில் எப்படி தண்ணியில் உள்ளே வைக்கிறாங்களோ அதே மாதிரி தங்கத்தில் அந்த சிலையை வச்சு இருந்திருக்காங்க. ஏன்னா இன்னும் ஆன்மீகத்தோட அதோட பவர்லாம் நிறைய அதிகப்படுத்துறதுக்காக இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் தண்ணியில், தானியங்களில், துணிகளில் மூடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி 144 நாள், அதாவது 48 48 48 144 நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலை கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை வடிவம் உயிர் பெறும். அதுதான் உயிர் பெறும் தருணம். கண்ணை சிதைக்கிறதுக்கான தருணம். இது எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மந்திரங்கள், ஓமங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சிலைக்கு கண் திறக்கும் முன்பு இதுவரையிலும் சிலையின் கண்கள் முழுமையாக செதுக்கப்படாது, பார்வை அளிக்காதபடி தான் வைத்திருப்பாங்க. அந்த விசேஷ தருணத்தில் சிற்பி இல்லது ஆசாரியர் அந்த உளி அடிப்பாங்க இல்லையா, அவங்க அந்த கண் பகுதியை இருக்கிறார்கள். அந்த நொடியிலிருந்து தெய்வம் பார்க்க தொடங்குகிறது என்று ஆன்மீக உணர்வு பக்தர்களை ஆட்கொள்கிறது. அடுத்த 48 நாட்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச 48 நாட்களும் அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா மந்திர சக்தி, பிராண ஆகானம், தினசரி அபிஷேகம் இதை மாதிரி எல்லாமே நடந்து அந்த சிலையை மேலும் சக்தி ஊட்டுவாங்க. அது சிலை இல்லை, கல்லும் இல்லை, அது பரிசோதிக்கப்பட்ட வடிவம், பிராணம் உட்பட்ட சக்தி. மந்திரத்தால் விழித்த சன்னதி. கண் திறப்பது என்பது சிலையின் கண் திறப்பல்ல, அது பக்தனின் உள்ள கண் திறக்கும் தருணம். இந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ணி அந்த சாமிக்கு இன்னும் அதிக சக்தி இருக்கிறனால தான் நம்ம எது வேண்டுனாலும் அந்த சாமிக்கிட்ட நமக்கு நிறைவேறுது. இது போல் தகவல் தெரிஞ்சுக்க கிரியேஷன் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.